வெள்ளாட்டா சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுதாகர்னு ஒருத்தர் இருக்காரு. மா இப்ப எதுக்கு மூஞ்சில மிளகா அரைச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன்னு சொல்லுமா, அப்பதான் மக்களுக்கு தெரியும். கூச்சமே இல்ல. என்னம்மா? கூட்டவே இல்லைன்னு சொன்னேன் சார். செட்லாம் ஒரே குப்பையா இருக்கு. வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுக்கவா, எனக்கு நிறைய வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்கம்மா. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான். பரதேசியா? பழைய ஏசின்னு சொன்னேன் சார். கூலிங்கே வர மாட்டுது, கொஞ்சம் அதிகமாகிப்பா. சரிங்க சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாம்மா, நான் எது பண்ணாலுமே ஒரு யூனிக்னஸ் இருக்குமா. நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன். டிஃப்ரெண்ட்டான பர்சன்னா எப்படி சார்? குளிக்கிறப்ப பாவாடை கட்டிருப்பீங்களா நெஞ்சு வரைக்கும்? இல்லைம்மா, இது இன்டர்வியூ மாதிரி தெரிலம்மா, ஏதோ கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குப்பா. உன்னை கூப்பிட்டு வந்ததே அசிங்கப்படுத்து தானடா. உங்கள் நடிப்பு திறமையை 2 சாம்பிள் காட்ட முடியுமா? ஏன் சார் உள்படினை வெளியே இருந்து கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? என்னம்மா, நான் கர்ணன் படத்தில் சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்கேம்மா. ஓ, இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் தலையெழுத்து. சரி, இப்போ எதுக்கு இவன் கழுத்தில் பல்லு விளக்கிட்டு இருக்கான்? சார், என்னம்மா, என்ன சார் பண்ணுறீங்க? கழுத்து இருக்கிற சீன் நடிச்சிட்டு இருக்கோமா? கழுத்து இருக்கிற மாதிரி நடிறானா? நடிச்சே கழுத்து இருக்கிறானே. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். சார், அப்படி இன்னொரு முக்கியமான கேள்வி. இந்த ரீசெண்டாக அஜய் டிவியில் உங்களை அடித்து விரட்டினதா சொன்னீங்கல்ல, ஒரு இரும்பு கம்பி எடுத்து மனசாச்சே இல்லாமல் என் காலில் அடித்தாங்கம்மா. என்ன, உன்னையெல்லாம் வாயிலே அடிச்சிருக்கணும்டா. அதே மாதிரி ரொம்ப அசிங்கமாக பச்சை பச்சையான திட்டினாங்கம்மா. நீங்கள் உமால மா? இல்லை சார், இப்படி நீங்கள் சும்மா இருக்கப்ப திட்ட முடியுமா? நீங்கள் அங்கே இருக்க பொண்ணுங்கள்கிட்ட காமெடிங்கிற பேரில் கண்டதை பேசியிருக்கீங்க, அதான் அங்கேருந்து வெட்டி அடிச்சிட்டாங்க. என்ன ஆதாரமாக இருக்குது உங்கள்கிட்ட? ஐயோ சார், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது சார், இருங்க காட்டுறேன். இல்லைம்மா, இது ஏதோ கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதுக்கப்புறம் எனக்கு பேச விருப்பம் இல்லைம்மா. போடா என்ன சார், எத்தனையோ திறமையான ஆள்லாம் இருக்கப்ப ஏன் சார் இந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? என்னம்மா பண்ணுறது, நம்மளும் சம்பாதிக்கணும்ல, வேறு கண்டென்ட் கிடைக்கலம்மா. இப்படி கண்டென்ட் இல்லைன்னு கண்டவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறனால தான் இன்டர்வியூக்குள்ளே மரியாதையே போயிடுச்சு சார்.